வணக்கம் நண்பா. மகாசிவராத்திரி வந்துடுச்சு. உங்களுடைய குழந்தைய இந்த மாதிரி அழகாக ஃபோட்டோவோ டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கான ப்ராம்ப்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் நாங்கள் 4 ப்ராம்ப்ட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான ப்ராம்ப்ட் தான். ஏன்னா பெரியவங்களுக்கான ப்ராம்ப்ட் நாங்கள் ஆல்ரெடி காலையிலேயே டிசைன் பண்ணி உள்ளே போட்டாச்சு யூடியூப்பில். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அந்த வீடியோக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள். இப்போ பார்ப்போம் நம்ம குழந்தைங்களுக்கான ப்ராம்ப்ட் என்ன டிசைனில் இருக்குன்றத. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டு. செகண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இது செகண்ட் ப்ராம்ப்ட்டு. இது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்காக ஒரு டிசைன் பண்ண ப்ராம்ப்ட்டு. இப்போ தேர்டு பார்ப்போம். இது தேர்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஃபோர்த்து பார்க்கலாம். ஃபோர்த்து இதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கள் சேனலில் நிறைய ப்ராம்ப்ட், எந்தெந்த ப்ராம்ப்டில் மோஸ்ட்லி இன்ஸ்டாவில் ட்ரெண்டாக இருக்கோ அந்த எல்லா ப்ராம்ப்ட்டும் பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம். இல்லைனா உங்களுக்கு வெறும் ப்ராம்ப்ட் மட்டும் வேணும்னா அதுக்கான ஷார்ட்ஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் ப்ராம்ப்ட்ஸ் வேணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த பிளேலிஸ்ட் ஏஐ பிளேலிஸ்ட்னு நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரியான ப்ராம்ப்ட்டு எப்படி டிசைன் பண்ணுறதுன்றது நான் இப்போ ஒரு பேசிக்காக இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். இது ஒரு பேசிக்கான விஷயம். இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு க்ரோமில் சாட்ஜிபிடியோ இல்லை ஜெமினியோ உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜெமினி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஜெமினியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் ஃபைல்ஸில் உங்களுடைய குழந்தை ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு உங்களுடைய ப்ராம்ப்ட், அதாவது நாங்கள் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கிட்டிங்களா 4 ப்ராம்ப்ட்டு. இதில் எந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக ஜென்ரேட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லா ப்ராம்ப்ட்டுமே நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ இதில் எந்த ப்ராம்ப்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடிட்டிங் சாஃப்ட்வேர்லையோ இல்லை நீங்கள் எதில் போடுறீங்களோ அது உங்களோட விருப்பம். ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணியே எனக்கு வீடியோ வேணும், எனக்கு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு எப்படி எடிட்டிங் சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணி போகிறதுன்றதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு நீங்கள் என்ன வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி போடுவேன். தேங்க்யூ. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.